அருண் தேவா தஞ்சை யூடியூப்லேருந்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் 65 எப்படி செய்ய போறீங்கன்னு பார்க்க போறோம். ருசியான சிக்கன் 65 பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ வந்து 5 கிலோ சிக்கனுக்கு 8 லெமன், ஒரு முட்டை, மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன், சீனி வந்து 1.5 ஸ்பூன், சிக்கன் சில்லி பாக்கெட் வந்து 1.5 பாக்கெட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. உப்பு வந்து 5 டேபிள் ஸ்பூன். நாங்க வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். நாங்க ஏற்கனவே போட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. இப்போ வந்து கார்ன் மாவு வந்து போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்க. இப்போ எல்லா ஐட்டத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த சிக்கனை வந்து நீங்க செஞ்சு பார்த்து பொரிக்கணும். கமெண்ட்லேயே நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஏற்கனவே நாங்கள் வந்து சிக்கன் ஊறுகாய் போட்டிருக்கோம். அது எப்படி ரெசிபி பண்ணியிருக்கோம்னு சொல்லணும். அதை நீங்க வந்து செஞ்சு பார்த்து கமெண்ட்ல அதையும் சொல்லணும். நல்லா பரட்டிக்கோங்க. அடுத்த வீடியோ மீன் மசாலா வந்து எப்படி பண்றதுன்னு நாங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ல கீழே கொடுத்துருக்கோம். அதை நீங்க வந்து போய் பார்த்துக்கோங்க. ஹலோ மக்களே, சிக்கன் வந்து நம்ம 5 கிலோ சிக்கனுக்கு மசாலா போட்டிருக்கோம். என்னென்னா 5 கிலோ சிக்கனுக்கு 10 ஸ்பூனு லெமனு, 2 பாக்கெட்டு மிளகாத்தூள், இது மட்டன் மசாலா, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள், ஜீனி ஒரு 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு வந்து ஒரு 5 ஸ்பூனு, முட்டை 1, கார்ன்ஃப்ளவர் மாவு 5 கரண்டி. அது ஒரு கிலோவுக்கு ஒரு 50 கிராம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா மாவு நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. மாவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ தான் அந்தளவுக்கு 65 அந்தளவுக்கு ஒட்டாமல் வெறும் 65 இருக்கும். மசாலா டேஸ்ட்டு எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து போடணும். இப்போ 5 கிலோவுக்கு வந்து 4.5 ஸ்பூன் போடணும். 5 கிலோ சிக்கன் போட்டிங்கன்னா 4.5 கிலோ ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாக தான் போடணும். அது மாதிரி மசாலா இது மாவு நிறையா போடக்கூடாது. இந்த அளவுக்கு தான் போடணும். போட்டால் தான் உங்களுக்கு அந்தளவுக்கு மாவு இல்லாமல் ஒரு 65 உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். அது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா சுத்தமான வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு சுத்தமான மாவாக போடணும். சில பாக்கெட்லாம் அரிசி மாவுலாம் கலந்துருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவாக சுத்தமாக இருக்கணும். அது கலருக்கு வந்து பார்க்க அப்படி இருக்கும். நம்ம ஜீனி கொஞ்சம் போடுறதுனால அந்த கலர் பொரிச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு அதே கலர் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு பார்க்க தான் அப்படி இருக்கும். ஜீனி போடுறது வந்து அந்த கலர் கொடுத்துரும். அதனால் இந்த ஜீனி போடுறதே போதும். கலர்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை. பார்க்குறப்ப இப்படி கலர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தாலும்
போட்டு எடுக்கிறப்ப அந்த கலர் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஜீனிலாம் போடுறதுனால இது கரெக்டானது. இதுலேயே நீங்கள் வந்து எள்ளு லைட்டாக மேலே எள்ளு விட்டு தூவிக்கலாம், கருவேப்பிலை லைட்டாக தூவிக்கலாம், பச்சை மிளகா விட 2 கட் பண்ணி அதையும் விட போட்டு பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துக்கிறதுனாலும் தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் விட அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை, ஏன்னா லெமன் போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் அந்த இது கரெக்டாக வந்துடும். தயிர்ன்றது அவ்வளோ சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. பாக்கிப்படி என்னென்னா எள்ளு, வெள்ளை எள்ளு இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 65 போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம கடையெல்லாம் ரொம்ப நல்லா ஃபேமஸாக இருக்கும். மாவை மட்டும் கரெக்டாக போடணும். கரெக்டான நல்ல சுத்தமான வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் தான் போடணும், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாவும் கலக்கிறதுல கிலோவுக்கு 1 ஸ்பூனு தான் நம்ம போடுறோம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ வந்து 5 கிலோவுக்கு அது என்ன, இப்போ வந்து நம்ம சிக்கன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் லைக்கும் மட்டும் பண்ணிவிடுங்க. இப்போ இது எத்தனை கிலோ சிக்கன்? 4 கிலோ சிக்கனு போன்லெஸ்ஸாக குத்திருக்கோம் நம்ம. 4 கிலோ சிக்கனு. 4 கிலோ சிக்கனுக்கு நம்ம 10 ஸ்பூனு லெமன் போடுறோம். 10 ஸ்பூன் லெமன் போடுறாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. 6, 7, 8, 9, 10. இப்போ 10 ஸ்பூனு லெமன் போட்டிருக்கோம். 10 ஸ்பூன் போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு முட்டை உடச்சி போட்டிருக்காங்க. இப்போ 5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போடுறோம். 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறாங்க. 4 கிலோவுக்கு 5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போடுறோம். இந்த கடை நீங்கள் எப்போலேருந்து வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 3 வருஷமாக வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு 5 ஸ்பூன் போட்டிருக்கோம். லெமனு 4 கிலோவுக்கு 10 ஸ்பூன் போடணும். ஒரு முட்டை போடணும். இப்போ சில்லி சிக்கன் 1.5 பாக்கெட்டு. 1 பாக்கெட் போட்டுருக்காங்க. 1.5 பாக்கெட்டு போடணும். ரொம்பலாம் வரப்பு போடக்கூடாது. கரெக்டாக 1.5 பாக்கெட்டு தான் இதுக்கு போடணும், ரொம்ப போடக்கூடாது. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்காங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை, அதெல்லாம் போட்டு தான் ஆகணும். 4 கிலோன்னா 4 கிலோவுக்கு போட்டே ஆகணும். 1.5 ஸ்பூனு ஜீனி போடுறோம். ஜீனி போட்டால் என்ன ஆகும்? இந்த ஜீனி போட்டால் கலர் கொடுக்கும், லைட்டாக இனிப்பு இருக்கும். அது டேஸ்ட்டுக்காக போடுறோம் தான். இப்போ உப்பு போடுறோம். உப்பு எவ்வளோ போடுறோன்னா 4 கிலோவுக்கு 5 ஸ்பூன் போடணும். சிக்கனுக்கு வந்து 4.5 தான் போடணும். இப்போ 5 கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா 4.5 ஸ்பூனு தான் உப்பு போடணும். ஆனால் அந்த பக்கடாவுக்கு வந்து 4 கிலோ இது போன்லெஸ்ஸாக குத்தினோம்னா 4 கிலோவுக்கு 5 ஸ்பூன் போடணும். இந்த அளவுக்கு 5 ஸ்பூன் போடணும் கரெக்டாக. 1, 2, 3, 4, 5. 1 ஸ்பூனு எக்ஸ்ட்ரா போடணும். இஞ்சி பூண்டு மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ போடணும்னா, கார்ன்ஃப்ளவர் இது நிறையா போடணும் மாவு. அதில் வந்து 1 கிலோவுக்கு 1 ஸ்பூனு இந்த அளவு இதுதான் 1 கிலோவுக்கு நம்ம போடுறது சிக்கனுக்கு. ஆனால் பக்கடாவுக்கு 1 கிலோவுக்கு 1/2 கிலோ மாவு போடணும். இப்போ இதில் இருக்கிறது 2.5 கிலோ மாவு இருக்குது, 2 கிலோ மாவு இருக்குது. அதான் 1 கிலோவுக்கு 1/2 கிலோ கணக்கு வச்சுங்க. 4 கிலோவுக்கு இப்போ நம்ம மாவு போட்டோம். இப்போ பத்தலைன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆமாம், இதெல்லாம் கலர் பவுட்ரு எதுவுமே போடக்கூடாது. ஆமாம், இதெல்லாம் மிளகாத்தூள் அந்த இதுலேயே வந்துடும். அந்த கலருக்கு ஜீனி போடுறது. ஒரு கிலோவுக்கு 1/2 கிலோ மாவு மட்டும் போடணும். அதுவும் சுத்தமான மாவு, வேறு அரிசி மாவு, மைதா மாவு எதுவுமே போடக்கூடாது. வெறும் கார்ன்ஃப்ளவர் தான் போட்டு இந்த அளவுக்கு நல்லா பிணையணும்.
சிக்கனை நல்லா கொத்திக்கணும், நல்லா நைஸாக கொத்திக்கணும். கொத்தி மாவு அப்படியே நல்லா அதோட பிசைஞ்சிக்கிட்டோம்னா மிக்சிங் ஆகிடும். நம்ம பக்கடா அப்படி தூக்கி விட்டு கடையெல்லாம் போடுறாங்க, அது மாதிரி போடணும். இந்த பக்கடா வீடியோ அவ்வளோ சீக்கிரம் யாரும் போட மாட்டாங்க, அது நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு போடுறோம். எல்லாம் போன்லெஸ்ஸாக வாங்கி கொத்திக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த மாவை போட்டு பக்கடா மாதிரி பிசிறி விட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த அளவுக்கு மாவு பிடி போட்டுருக்கோன்னு பார்த்துங்க. இந்த அளவுக்கு இப்படி தண்ணியாக இருக்கா, இப்போ இது மேலே என்ன மாவு போடணும். பெருமாவை போட்டு இப்படி எடுத்து விடணும். இது எதுக்கு 2 வாட்டி மாவு போடுறீங்க? அது முன்னாடி போட்டது நம்ம பிணைய முடியாது, ஃபுல் மாவு போட்டு பிணைய முடியாது. தண்ணியாக வச்சுக்கிட்டு கொஞ்சமாக மாவை போட்டு ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கணும். அந்த கறியோட மிக்ஸ் பண்ணிக்கணும். பிணையறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓ ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம மாவை போட்டு அந்த வேலை இப்போ பார்த்துங்க, நம்ம எந்த அளவுக்கு எப்படி மாவு போட்டிருக்கணும். இந்த மாதிரி மாவு பொடி போட்டு பக்கடா போடுறப்ப சின்ன சின்ன பீஸாக அப்படி ஊற்று விடணும். சின்ன சின்ன பீஸாக அப்படி இந்த அளவுக்கு ஊற்று விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான முறுமுறுமான ஒரு நல்ல கட்டியான ஒரு பக்கடா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். மாவு இந்த அளவுக்கு கட்டியாக வச்சுங்க. மெது பக்கடாலாம் போடுறாங்களே அது மாதிரி போடுறப்ப மட்டும் சின்ன சின்னதாக இந்த சைஸில் போட்டிங்கன்னா வேக்காடு சூப்பராகிடும். தீயை ஜாஸ்தி வச்சுட்டு தீயை ஜாஸ்தி வச்சு தான் போடணும். தீ கம்மியாக வச்சு போட்டிங்கன்னா திருப்பி எல்லாம் உதிர்ந்துடும். தீயை ஜாஸ்தி வச்சு இந்த அளவுக்கு வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டிங்கன்னா அது தீ இதுக்கு ஜாஸ்தி இருக்கணும். சிக்கனுக்கு நார்மலாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. இது போடுறப்ப நல்லா ஹீட் இருக்கணும். ஹீட் இருந்தால் தான் போட்டால் தான் பிரிஞ்சு வராது. மீன் கவுச்சியில் எல்லா ஐட்டமும் உண்டு நம்மள்ட்ட. இதை நம்ம வந்து 65 மாரி போடுற இது எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்லாம் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது மீன் எப்படி மசாலா போட்டு எப்படி பொரிக்கிறது என்னன்றதையும் அடுத்தது அதிகம் சொல்கிறேன். இந்த மாதிரி பக்கடானா இப்படி தான் போடணும். இந்த சைஸில் போட்டிங்கனாலே போதும். ஃபுல் வீடியோவில் இந்த சைஸில் போட்டு நீங்கள் பொரிக்க வேண்டியதான். இந்த சைஸ்லலாம் இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா மீன் மசாலா என்ன எப்படி செய்ய போறோம்னா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து மசாலாவுக்கு எத்தனை ஸ்பூன் எத்தனை லெமன் ஊற்றுறீங்க? இது வந்து நமக்கு கணக்கு இந்த அளவுக்கு 5 கிலோவுக்கு ஒரு 6 பழம் 7 பழம். நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி லெமன் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், கணக்கு கிடையாது. புளிப்புக்கு தகுந்த மாதிரி மட்டும் லெமன் போட்டுக்க வேண்டியதான். லெமன் மட்டும்தான் கணக்கு, கூட குறைச்ச போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் லெமன் ஒரு முட்டை தான் போடணும். ஒரு முட்டை போட்டிருக்கோம். லெமனும் ஒரு 5 கிலோவுக்கு ஒரு 6 பழம் 7 பழம் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே தான் ஜீனி ஒரு ஸ்பூனு 1.25 போட்டுக்கலாம். அதுவும் கலருக்கு தான். 1.5 ஸ்பூனுன்றதை கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் தான் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஜீனி தான் போடுவோம் இதுக்கும். இதில் இந்த மிளகாத்தூள்லேயும் கலர் வந்துடும். சத்தி மிளகாத்தூள் தான் போடுறோம் நம்ம. நல்லாயிருக்கும் அந்த சத்தி, கலருக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 5 கிலோவுக்கு 2 கரண்டி இது போட்டுக்கலாம். 2 பாக்கெட்டு போட்டுக்கலாம். 2 பாக்கெட்டு போட்டுக்கோன்னா இஞ்சி 4 கிலோவுக்கு 5 கிலோவுக்கு 4 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்பவும் போடக்கூடாது. இது மாவு நான் ஜாஸ்தியாக போட்டு பெசரி அங்கே போடுறதுக்காக நான் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன்.
ஒரு கிலோவுக்கு இந்த அளவு போட்டால் போதும். ரொம்பலாம் போடக்கூடாது. இஞ்சி பூண்டு இந்த அளவு தான் ஒரு கிலோவுக்கு நம்ம போடுறது. இவங்க வந்து வீட்டுக்காக செய்யல, இவங்க வந்து ஒரு ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க. சிக்கன் பக்கோடா, சிக்கனு, மீன், அப்புறம் குடல், மூளை, சிக்கன் ஈரல், சூப்பு. இப்போ உப்பு போடுறதுக்கு எவ்வளோ உப்பு போடலான்னு பார்த்துங்க. 5 கிலோவுக்கு உப்பு போடுறோம். 1 2 3 4 5 6 7 போட்டிருக்கேன். இது ஏன்னா நான் கொஞ்சம் மாவு கூட போடுறதுனால போடுவேன். ஆனால் 5 கிலோ மீனுக்கு 6 கிலோ உப்பு போடணும். 6 ஸ்பூனு உப்பு. 5 கிலோ மீனுக்கு 6 ஸ்பூனு போடணும். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ மாவு எத்தனை கிலோ, எத்தனை ஸ்பூன்? ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் போடணும். இந்த கரண்டி இந்த அளவுக்கு. 1 கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு நம்ம போடணும். 2 3 ஷாப் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் 5 ஐயனார் கோயில் அந்த ஆத்துப்பாலத்துக்கிட்ட தான் இருக்கு. நீங்க அங்க ஸ்ட்ரீட்ல இருந்தீங்கன்னா நீங்க போய்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றினா ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி. இப்போ நமக்கு மீன் பெருசாக கரெக்டாக இருக்கும். ஒரு சம்பால ஊற்றுவீங்களா? இல்லை பாருங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு கரைச்சிக்கணும். ஒரு இடத்துல மீன்லாம் மசாலா போடுறப்ப எல்லாம் மீன் மேலே போட்டு அதை கொடுக்குவாங்க. அது மாதிரி நம்ம செய்கிறதில்ல. கடைக்கு போடுறப்ப மீன் மசாலா நல்லா கிரிப்பாக அது மேலே ஒட்டணுன்றதுக்காக நம்ம மாவெல்லாம் போட்டு இது மாதிரி கரைக்கணும். ஆமாம், மிளகாத்தூள், சத்தி மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த கலர் வந்துடும். உங்களுக்கு எல்லாமே அதிலே கலந்துருக்கும். அதனால் அந்த மசாலா வந்து நல்லா கலர் கொடுக்கும். இதுக்கெல்லாம் கலர் நிறையா போட்டிங்கன்னா மீனோட கலர் இது தெரியாமல் போயிடும். இது சாதாரணமாக போட்டாலே வெந்ததுக்கப்புறம் அந்த கலர் வந்துடும் உங்களுக்கு. இதில் கலர் இல்லைனாலும் அதில் மீன் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் கரெக்டாக வந்துடும். எல்லாத்துக்குமே அப்படி தான். பக்கடாவுக்கு கலர் எதுவுமே போடக்கூடாது. மிளகாத்தூளும் போடக்கூடாது பக்கடாவுக்கு. எல்லாம் சில்லி மசாலா தான். சரி, மீனை வந்து இப்பயே பரட்டுவீங்களா இல்லை கடையில் போய் பரட்டுவீங்களா? இப்போ கொஞ்சமாக மாவை வச்சு அதை சும்மா பரட்டிக்குவோம். ஏன்னா உப்பு வரப்பு எல்லாம் அதில் ஏறி ஊறணும்ட்டு. ஓகே. மாவை வந்து தனியாக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சமாக எதுக்கு அந்த கடைக்கு போய் கொஞ்சம். ஆமாம், அங்கே வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ ஒரு தட்டில் கரைச்சிக்கிட்டு லைட்டாக மட்டும் மேலே அஞ்சிட்டு மட்டும் நம்ம தள்ளிட்டு எவ்வளோ மசாலா ஒருத்தவங்க கேட்குறாங்க, மசாலா இல்லாமல் சுத்தமாக மசாலாலாம் போடுங்க அப்படின்னா மசாலா இல்லாமல் கொஞ்சம் மசாலா ஏற்றி போடுங்க, உரப்பு வேணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே லைட்டாக ஒரு பரட்டிக்கிறது தான். ஓகே. வீட்டில் எல்லாம் செஞ்சிங்கன்னா மாவெல்லாம் குறைச்சிருங்க. 1 கிலோவுக்கு அரை ஸ்பூனு 1 ஸ்பூனு இருந்தாவே போகும். ரொம்பலாம் மாவு தேவையில்லை. வீட்டில் செய்கிறப்ப ஃபுல்லாக குறைச்சிக்கலாம் மாவை. இப்போ கடைக்குன்றதுனால நம்ம மாவு போடுறோம். இது போடுறதெல்லாம் பொரிக்கிறதுக்கு. வீட்டில் பொரிக்கிற மாதிரி இல்லாமல் தோசைக்கல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளோண்டு மாவு இருந்தால் போகணும். மாவு ஃபுல்லாக குறைச்சிடணும். வீட்டில் எல்லாம் போடுற மாதிரி இருந்தால். பொரிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு அரை ஸ்பூனு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். மாவை ஃபுல்லாக குறைச்சோன்னா ஆனால் நம்ம போட்ட ஜாமான் எல்லாம் போட்டிங்கன்னா வந்துடும். லெமனு ஏன் வீட்டில் சமைக்கும் போது மட்டும் அதிகமாக மாவு போடக்கூடாது? வீட்டில் போடுறப்ப ஏன் மாவு போடக்கூடாதுன்னா, இது வந்து மாவு உங்களுக்கு அவ்வளோ மொத்தமாக இதாக தேவைப்படாது. தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா மேலே அப்படியே தோல் மாதிரி உரியும் மாவு. இது கடையில் பெரிய எண்ணெய் செட்டில் போடுறப்ப நாங்கள் தடவி கணக்காக வலிச்சுட்டு தான் போடுவோம். வலிச்சுட்டு போடுறப்ப அங்கங்கே திட்டையாக தான் இருக்கும். அது உங்களுக்கு நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் போடுறப்ப மாவு குறைச்சிட்டிங்கன்னா லைட்டாக இருக்கணும். இவ்வளோண்டு மாவு பேருக்குன்னு மாவு போட்டு செய்கிறப்ப இந்த புளிப்பு உரப்பு இதெல்லாம் உங்களுக்கு தோசைக்கல்லில் போட்டால் கூட கரெக்டாக அப்படியே மேசிங் ஆகிரும். கடைக்குன்றப்ப இந்த மாவு போட்டு நம்ம அங்கே போய் வலிச்சுக்க வேண்டியதான். இந்த பாருங்க மாவெல்லாம் எடுத்து வைக்கிறேன். இந்த 5 கிலோ மீனுக்கு இதுதான் மாவு. இதை போட்டு நான் இப்போ
5 கிலோ மீன் ஜிலேபி நல்லா கருஞ்சிலேபியாக வாங்கியிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி கருப்பு ஜிலேபி வாங்கணும், வெள்ளையாக ஜிலேபி வாங்கிடக்கூடாது, அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, கருஞ்சிலேபியாக இருக்கும். போட்டு ஒரு 2-3 கரெக்டு பெட்டினா போதும். இப்படி கரெக்டாக இந்த அளவுக்கு கரெக்டாக பாருங்கள். இவ்வளோ மாவு போட்டும் மேலே கரெக்டாக இவ்வளோதான். எதுக்குன்னா இந்த உப்பு உரப்பெல்லாம் இறங்கணும், அதுக்காக இப்படி இருந்தால் போதும். ஏன்னா இதில் தண்ணி விடும், தண்ணி விட்டு அப்புறம் நம்ம அடுக்கிறப்ப மீன் அங்கே அடுக்கி வைக்கிறப்ப கொஞ்சம் இது வரும். அதுக்காக இதில் மாவுக்காக தனியாக மாவு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இந்த மீன் வந்து எங்கே வாங்குறீங்க? ஃப்ரெஷ்ஷான மீன் மார்க்கெட்டில் வாங்குறீங்களா? ஆமாம், நம்ம ஹோல்சேலாக மீன் ஏலம் ஒரு இடத்துல போய் தான் இது வாங்குவோம். அப்போ தான் நமக்கு நல்லா நம்ம இஷ்டத்துக்கு பார்த்து நம்ம வாங்க முடியும். கடையில் வாங்கினோம்னா அவங்க இருக்கிற மீன், இருப்பு மீன் இதெல்லாம் வச்சு நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க, நமக்கு தெரியாது. அதை வாங்கிட்டு போய் நம்ம மக்கள்கிட்ட கொடுக்குறப்ப இது கவுச்சு, அதனால் இது கெட்டு போச்சுன்னா நம்மள்கிட்ட அப்புறம் மீன் வரமாட்டாங்க யாரும். அதனால் நம்மளே ஹோல்சேல் கடையில் போய் வாங்கினா தான் அவங்கள்ட்ட இருப்பு இருக்காது, பல மீனை நம்மளுக்கு போட மாட்டாங்க. அப்பப்போக்கு உயிரோடு இருக்கா நம்ம கண் நேராக பார்த்து வாங்கி அங்கனையே வெட்டி அப்படி எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த மாதிரி மீன் பார்க்கலாம். இல்லைன்னா அவங்கள்ட்ட வாங்கிட்டு வரப்போ மீன் நல்லாயிருக்கும், இங்கே வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்பெஷலி நம்ம மீன் போடுறப்ப அந்த மீன் உப்ப ஆரம்பிச்சிடும், இல்லை ஒரு மாதிரி வாடை வரும். இதுனா அப்படி இருக்கு பாருங்க, மீன் கல் மாதிரி இருக்கா, அமுக்கினாலும் இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கணும். ரெண்டாவது இந்த மாதிரி கருப்பு தோல் இருக்கும். இதுதான் மீனில் டேஸ்ட்டு கூட உள்ள மீனுனா இந்த மாதிரி தான் இருக்கும். கருப்பு வெள்ளையாக, இந்த வெள்ளையாலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு புதுசாக உயிரோடு தான் இருக்கும், உயிரோடு இருந்தாலும் அதெல்லாம் வந்து தாங்காது இந்த இதுக்கு. இதை பார்த்துங்க, நம்ம என்னென்ன வீடியோமெலாம் போட்டிருக்கோன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நம்ம கல்ல நல்லா டேஸ்ட்டாக போடுறது. இந்த மாதிரி நீங்கள்லாம் போட்டு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மசாலாலாம் பிரிஞ்சு போகாது. நீங்கள் வீட்டில் போடுறப்ப இந்த மசாலாவே போதும். இப்போ இதில் எவ்வளோ ஒட்டி இருக்குது அவ்வளோதான் கணக்கு. இது வந்து நீங்கள் வீட்டில் போட்டாவே போதும். அப்போ மாவு பாதி எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் போடுறப்ப கொஞ்சம் மேலே மாவை ஏற்றிக்கிட்டு போடுவோம், பொரிச்சு எடுக்கிறதுனால. இது நீங்கள் வீட்டில் போடுறப்ப இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதுவே அந்த உரப்பெல்லாம் கொடுத்துருவோம். உரப்பு நம்ம கூட போட்டுருவோம், புளிப்பை போட்டுருவோம், உப்பு போட்டுருவோம், இஞ்சி பூண்டு போட்டுருவோம். இது மாவு மட்டும் ஜாஸ்தியாக போடுறப்ப மாவு அள்ளி தனியாக வச்சிடுறது. இப்போ இதில் மாவு அவ்வளோ இல்லை பாருங்கள். இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வீட்டுக்கு போடலாம், இது போதும். இதுக்கு மேலே மாவு இதில் ஏற்றக்கூடாது. வீட்டில் தோசைகள்லையோ பொரிக்கிறதுக்கோ இது போதும். ஆனால் நம்ம கடைன்றப்ப இன்னும் கொஞ்சம் மட்டும் பெசரி இப்படி அதில் இருக்க மாவு எடுத்து இப்படி பெசரி ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம போட்டுக்குவோம், அவ்வளோதான். அப்புறம் சிக்கன் பக்கோடா பார்த்துருப்பீங்க, 65 பார்த்துருப்பீங்க. 65க்கு மாவு 1 கிலோவுக்கு 1 ஸ்பூனு தான், இஞ்சி பூண்டு 1 கிலோவுக்கு 1 ஸ்பூனு தான். உப்பு வந்து 65க்கு ரொம்ப பார்த்து போடணுங்க, கொஞ்சம் கூட போனாலும் அது நல்லாவே இருக்காது. அதுக்கு என்னென்னா, இப்போ 4 கிலோ சிக்கன் எடுக்கிறோன்னா 4 கிலோ சிக்கனுக்கு 3 கிலோ தான் உப்பு, 3 ஸ்பூனு தான் உப்பு போடணும், 3 ஸ்பூனு. 5 கிலோ எடுத்திங்கன்னா 5 கிலோவுக்கு 4.5 ஸ்பூன் தான் போடணும், 1/2 ஸ்பூன் கம்மியாகணும். ஆனால் பக்கோடா போட்டிங்கன்னா அதுக்கு 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போடணும், 4 கிலோவுக்கு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடணும். 4 கிலோ இப்போ சிக்கன் பக்கோடா போட்டோம்னா அதுக்கு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடணும். 4 கிலோவுக்கு 5, மீனுக்கு 5 கிலோவுக்கு 6 கிலோ 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடணும். 1 கிலோவுக்கு ஒரு இது கணக்கு பண்ணிவிட்டு 1 ஸ்பூனு எக்ஸ்ட்ரா போடணும். எதுக்கு எப்படி சொல்கிறேன்றதை நீங்கள் நல்லா சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு உப்பு கரெக்டாக போடணுமோ அதுக்கு போடணும். சிக்கனுக்கு கம்மியாக போடணும், மாவும் கம்மியாக போடணும், சிக்கனுக்கு பக்கோடாவுக்கு கூட போடணும். இப்போ வந்து நம்ம வந்து 3 மொத்தமும் பார்த்தோம், சிக்கன் பக்கோடாவும் பார்த்தோம், சிக்கன் 65 பார்த்தோம், மீனும் பார்த்தோம். இந்த 3 வீடியோவும் ஒன்றா தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் வியூஸ் நிறையா வரணும். கொஞ்சம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்னு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.